8 மே 2026 பாஸ்கா காலத்தின் 5ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 12-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் இயேசுனுடைய திருவிருத்திற்கு வழியாக நம்மனையும் நம்முடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களை வைத்து ஆண்டருடைய திரு இதயத்தினுடைய அன்பையும் மீண்டையும் நாம் உணர்ந்து இன்றைய நாளை திரு இருதய நிழலில் நாம் சமர்ப்பித்து இறை ஆசிரை நாம் பெறுவோம். இன்றைய நாள் தங்களுடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நபர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செபிக்கிறோம். மரியனுடைய வணக்க மாதத்தினுடைய 8வது நாளில் மரியனுடைய மென்மையான ஒரு குணத்தை நாம் பின்பற்றுவோம். மரியனுடைய நடத்தையானது மென்மையானது. அவர் அமைதியாக பதிலளிக்கின்ற ஒரு நபர், அன்புடன் இருப்பவர், வலிமையில் தன்னுடைய அமைதியை காட்டியவர், ஆண்டவருக்கு முன்பாக பணிவுடனும் மென்மையாகவும் இருப்பவர், தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் மென்மையாக்கி இறை திட்டத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றி அமைதியில் எந்த விதமான பெருமையும் காட்டிடாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மென்மையான ஒரு நடத்தையில் இருந்தவர். அந்த மென்மையான ஒரு குணத்தை இன்று நாங்கள் பற்றி கொள்ள தொடர்ந்து செபிப்போம். இன்றைய நாளில் கனோசா நகர் மாக்தலினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இத்தாலியில் உள்ள வெரோனோக்கியாவில் பிறந்த இவர் கார்மெல் சபையில் சேர்ந்து துறவியானார். பின்னர் ஒரு சில காரணங்களை வீட்டிற்கு திரும்பிய இவர் தனக்கு கிடைத்த சொத்துக்களை பயன்படுத்தி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார். கனோசியன் சபை சகோதரர்களுக்கு உபகாரியாக இருந்து வந்தவர். இவருக்கு 1988ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவருடைய பரிந்துரையை நாடி நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் கிறிஸ்துவ வாயுனுடைய இதய துடிப்பை பற்றி பேசுகிறது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தும் என்ற ஒரு கட்டளையை தாண்டி அந்த அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை இறைமகன் இயேசு நமக்கு தருகின்றார். அன்பினுடைய ஒரு புதிய அளவுகோலை அவர் கொண்டு வருகிறார். நான் உங்களிடத்தில் அன்பு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசி என்று இருந்தது. ஆனால் இயேசு அதை ஒருபடி மேலே கொண்டு செல்கிறார். இப்பொழுது அந்த அளவுகோல் நாம் அல்ல, அளவுகோல் இயேசுதான். அவர் நம்மை எவ்வாறு நேசித்தார்? ஆண்டவருடைய அன்பிற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? கட்டளைகள் இருக்கிறதா? நிபந்தனைகள் இருக்கிறதா? எல்லைகள் தான் இருக்கிறதா? நிபந்தனையற்ற ஒரு முறையில் கணக்கிடாத அளவிற்கு நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் தாண்டி என் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு இறைவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அன்பு. அத்தகைய தியாகம் நிறைந்த ஒரு அன்பை தான் அவர் நம்மிடத்தில் இன்றைய நாளில் எதிர்பார்க்கிறார்.
அதற்காக நம்மை அவர் பணியாளராக பார்க்காமல் நண்பர்களாக நம்மை அழைக்கிறார். பணியாளர் தன்னுடைய தலைவன் செய்வதை அறிய மாட்டான். வெறும் அந்த கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்து அதை செய்பவர் தான் பணியாளர். ஆனால் இயேசு அதையும் தாண்டி, பணியாளரையும் தாண்டி நண்பர் என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு அளிக்கின்றார். அந்த ஒரு அன்பில் இயேசு தன்னுடைய தந்தைக்கு தமக்கு சொன்ன அனைத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதாவது ஆண்டவருடைய திட்டத்தை நம்மால் அறிய முடிகிறது. ஆண்டவருடைய இதயத்தை திறந்து காட்டியிருக்கிறார். இந்த ஒரு நட்புறவில் தான் ஒரு பெரிய உரிமையை நமக்கு அளிக்கிறார். அதே சமயத்தில் நல்ல ஒரு பொறுப்பையும் வழங்குகிறார். அந்த பொறுப்பு தான் ஒரு நண்பனைப் போல நாம் எதையும் கடவுளிடத்தில் கேட்கின்ற ஒரு துணிவை நமக்கு வழங்குகின்றார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் நல்ல ஒரு கனி கொடுப்பதற்காகத்தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒரு கனியில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒரு சிறிய உதவி, நாம் காட்டுகின்ற இரக்கங்கள், பிறருக்காக நாம் எடுக்கின்ற தியாகங்கள், இவைதான் அந்த நிலைத்து நிற்கின்ற ஒரு கனிகள். உலகிற்கு அனைத்திற்கும் சென்று நற்செய்தியை அறிவு என்று சொல்வதற்கு முன்பாக இறைவன் ஒருவர் மற்றவரை நேசிப்பது என்ற ஒரு அன்பின் கட்டளையை தன்னுடைய நண்பர்களாக சீடர்களுக்கு வழங்குகின்றார். நம்மிடையே இருக்கின்ற ஒரு அன்புதான் தன்னுடைய சீடர்களுக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி, சான்றிய வாழ்க்கை. ஆக அந்த ஒரு கனி தருகின்ற வாழ்க்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிபந்தனையற்ற முறையில் பிறரை அன்பு செய்ய வேண்டும். கணக்கிடாத வகையில் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதில் தியாகம் நிறைந்திருக்கிறது. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு இல்லை என்று கூறிய ஆண்டவருடைய அந்த அன்பின் சாட்சி, அதற்காக அவர் மரித்த அந்த ஒரு அவசியம், இதை நம்மை இன்னும் அதிக அளவில் உற்சாகப்படுத்தி புத்துணர்வு அளித்து நம்முடைய சுயநலத்தை நாம் விட்டு ஒழிக்க, பிறருக்காக நேரத்தை ஒதுக்க, கோபத்தை மன்னிப்பால் வெல்ல ஒரு வழியை இறைவன் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த அன்பின் வழி, அன்பின் பாதை. ஆக இதை நாம் ஒரு உயிர் கொடுக்கின்ற தியாகமாக ஏற்றுக்கொண்டு இன்றைய உலகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற வெறுப்புகள், பிரிவினைகள், பிளவுகள் இவைகளை அகற்றி இயேசுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடிகளாக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். அன்பு செய்யுங்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். இந்திய நாளில் நாம் விரும்பாத அல்லது நம்ம கருத்து உயர்வு கொண்ட ஒவ்வொரு நபரிடத்தில் கூட, நம்முடைய எதிரிகளை கூட, நமக்கு துன்பம் நேர்ந்த நபர்கள் கூட நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார். அவருக்காக அவருடைய அன்பை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள இன்று நாம் முற்பட வேண்டும். அதற்காக இன்றைய நாளில் கனி தருகின்ற ஒரு பிள்ளைகளாக நம்முடைய பணிகளிலும், நாம் சந்திக்கின்ற நபரிடத்தில், நம்முடைய பயணத்திலும் கொண்டு வர இறை ஆசிரியை நாம் பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா என்ற புதிய நாளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். நான் உங்களை நேசித்ததைப் போல ஒருவர் மற்றவர் நேசி என்ற கட்டளையோடு தொடங்கியிருக்கின்ற இந்த ஒரு நாளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, நீர் எங்களை நேசித்ததைப் போல ஒருவர் மற்றிடம் அன்பு கொள்ள இந்த ஒரு கட்டளை நாங்கள் ஏற்றிட, வெறும் பணியாளர்களாக நாங்கள் கணக்கிட்டுக் கொள்ளாமல் உமது நண்பர்களாக உம்முடைய இதயத்தினுடைய இரகசியங்களை பறிந்து கொள்கின்ற ஒரு நண்பர்களாக எங்களை உயர்த்திய அந்த ஒரு பேரன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் பிற நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கற்பித்த எங்களுடைய அந்த ஒரு பாடத்தின்படி இன்று எங்களுடைய சுயநலம், பெருமை மற்றும் கோபங்களை தியாகம் செய்து பிறருக்காக வாழ்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திரலும். நாங்கள் உலகில் தனித்து விடப்படாமல் நீர் எங்களை தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்து தேர்ந்து கொண்டீரே, எங்களை அழைத்தீரே. இதை நாங்கள் உணர்ந்து உம்மோடு இணைந்திருக்க என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு நற்கனிகளுடைய கிளைகளாக எங்கள் அனைவரையும் மாற்றியறலும். ஆண்டவரை, நாங்கள் உமது பெயரால் எதை கேட்டாலும் அதை தந்தரின்றுடைய வாக்குறுதியில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். இன்றைய நாளில் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது அன்பினுடைய முகத்தை நாங்கள் காட்டிட
பிரிவினைகளை போக்கிற ஒன்றாக வாழ்ந்த எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். ஆண்டு நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களிலும் பொறுமையுடனும் பிறரோடு பழகுகின்ற பொழுது கனிவையும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய சொல்லும் செயலும் நிலைத்து நிற்கின்ற கனிகளாக மாற்றட்டும். சுயநலத்தை தியாகம் செய்து பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, எங்களின் நண்பர்கள் அழைத்து அந்த ஒரு கருணைக்காக நன்றி கூறி அந்த நட்புறவின் உரிமையோடு இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு தருவ என்றுடைய வாக்குறுதியின் வழியாக நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். தீமைகள் எங்களை அணுகாமல் பாதுகாத்து உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். உமது அன்பின் ஊற்றாக்கி திரு இருதயக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் சிலுவையில் எமக்காக திறக்கப்பட்ட திரு இதயத்திலிருந்து வழிகின்ற இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் எங்கள் ஒவ்வொரு வரையும் கழுவி ஏறலும். ஆண்டவர் இதயமானது மென்மையானது, தாழ்மையானது. இந்த கல் போன்ற இதயங்களை மாற்றி உமது இதயத்தை போல இரக்கமுள்ள இதயங்களாக மாற்றியறலும். உலக பற்றிலும் கவலைகளிலும் உழலும் எங்களை உமது இதயத்தினுடைய காயங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளும். உம்முடைய திரு இருதயத்தின் அன்பை நாங்கள் என்று தங்கியிருக்க சேர்த்தரலும். ஆண்டவர் இயேசுனுடைய திரு இருதயமே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பத்தையும் உம்முடைய திரு இருதயத்திற்கு பரிகாரமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களில் அமைதியும் நோயாளிகளுக்கு தேர்தலையும் பாவம் செய்பவர்களுக்கு மனமாற்றத்தையும் தந்திரலும். திரு இதயத்தினுடைய படத்தை போற்றி வணங்கும் எல்லா இடங்களுடைய ஆசை தங்கி இருக்கட்டும். உம்முடைய திரு இதயத்தினுடைய மேலான அன்பின் அனைத்திலிருந்தும் உமது அன்பின் அன்னையாம் மரியாளினுடைய பரிந்துரையோடு இந்த நாளையும் எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றியறலும். ஆமீன். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரும் திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரை. புனித மரியாயே, இறைவனுடைய தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.